பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. சூப்பர். இது உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸா தான் இருக்கும். உங்களுக்கு நான் முன்னாடி ஆமாம் சார். முன்னாடி எடுத்த கிளாஸ் தான். ரிவிஷன் கிளாஸா இருக்கும். 2-3 பேர் புதுசு. எஸ் எஸ் சார். ஸோ நான் ஒரு ரெண்டு கிளாஸுக்கு வந்து கொஞ்சம் லிசன் மட்டும் பண்ணிக்கிறேன் சார். டெஃபினட்டா அதான் நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் தான். ஓஎஸ் சார். தேங்க்யூ சார். ஷூர். அஸ்மா மேம், நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல I am, sir. இது நான்னா வெறும் ஐ தான். I. ஐ ஆம்னா நான் இருக்கிறேன்னு வந்துடும். அதுவும் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. நாம் அஸ்மா மேம் சொல்ல முடியுமா? நாம் We. வி. நாம்னா எதிராளியை சேர்த்து சொல்றது வி. எதிராளியை சேர்க்கலன்னா நாங்கள்னு வரும். ரைட்? Yes, sir. நாம்னாக்கா எதிராளியும் சேர்த்து எதிரில் நிற்கிறவங்க சேர்த்தா நாம். அது ஒரு முக்கியமான ஆட் பண்ணுவோம். வெரி குட். தமிழக மேம் நீ. You, sir. நீங்கள். தமிழக மேம் நீங்களே சொல்லுங்க. நீங்கள். You. ஸோ இப்போ நல்லா கவனிங்க. நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த யூ ரெண்டு நீக்கும் நீங்களுக்கும் ஒரே இதுதான் வரும். எஸ். அவள். சத்தியமூர்த்தி சார் அவள். He. சத்தியமூர்த்தி சார் அவள். She. அது நீங்களே சொல்லுங்க சார். அது. It. அவர்கள். They. ஓகே. இப்ப அஸ்மா மேமுக்கு ஒரு டெஸ்ட். என்னை கூப்பிடு, எங்களை கூப்பிடு, உன்னை கூப்பிடு. என்னை கரெக்டா பார்த்துங்க. என்னை ட்ரை பண்ணுங்க அஸ்மா மேம். ஓகே. I am. என்னை Me. பார்த்துக்கலாம். தமிழ் என்னை. Me, sir. ஸோ தமிழரை மேம் இப்ப சொல்லுங்க. என்னிடத்துக்கு என்ன இருக்கலாம்? Myself. என்னை வந்து மீ சொல்லிட்டீங்க. என்னிடம். அதுவும் me தான் சார். ஒரே வார்த்தை தான். க்ளூ. அதுவும் me தான். தமிழருக்கு மேம் சொல்லுங்க. என்னிடம். me தான் சார் அதுவும். ஓகே. முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. என்னை கூப்பிடு அப்படின்னா கால் மீ. என்ன மேரேஜுக்கு கூப்பிடுங்க. உன்னை கூப்பிடு, உங்களை கூப்பிடு அப்படின்னா கால் தம், கால் யூன்னு வரும். என்னிடம் சொல்லு. தமிழக மேம் என்னிடம் சொல்லு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுங்க? என்னிடம் சொல்லு. Tell me. அதுக்கு மீ. அது என்னிடம்னு சொன்னாலும் மீ தான். கால் மீ, என்ன கூப்பிடுன்னு சொன்னாலும் மீ தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. எகைன் நான் சொன்ன மாதிரி ஆங்கிலத்தில் வார்த்தைகளை எழுத்துக்கள் குறைச்சா வார்த்தைகளும் குறைச்சா தமிழை கம்பேர் பண்ணுறப்ப ஒரே வார்த்தை நிறைய தமிழ் வார்த்தைக்கு ஈக்குவலண்டாக இருக்கும். எஸ். அஸ்மா மேம் எங்களை யோசிச்சு சொல்லுங்க. எங்களை. சத்தியமூர்த்தி சார் ஹெல்ப் பண்ணுங்க. எங்களை. Us. உன்னை. You. இப்ப பாருங்க எகைன் உன்னைனாலும் யூ தான், உங்களைனாலும் யூ தான், நீனாலும் யூ தான், நீங்கள்னாலும் யூ தான். பாருங்க இந்த யூங்கிற வார்த்தைக்கு அந்த இடத்துக்கு பொறுத்த மாதிரி வார்த்தை மாறுது. இதுதான் இதுல உள்ள கஷ்டம். உங்களை. சத்தியமூர்த்தி சார் உங்களை. You. வாவ். இப்ப பாருங்க 4 வார்த்தை. நீங்கள், உன்னை, உங்களை 4 வார்த்தையும் யூவா தான் இருக்கு. இந்த இடத்துல இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஒரே வார்த்தை தான். தமிழ்ல 4 டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல 4 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸே யூஸ் பண்றோம். நம்ம நீங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீக்கும் உன்னைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நீங்களுக்கும் உங்களுக்கு எல்லாமே வித்தியாசம் இருக்கு. ஆனா இங்க வெறும் யூ போட்டு சமாளிச்சிடுறோம், தப்பிச்சுக்கிறோம். ஸோ இது நம்ம தெரியணும். நான் போன கிளாஸ்ல சொல்லலான்னு பார்த்தேன். இந்த டைமுக்கு இது வர முடியல. சத்தியமூர்த்தி சார் அவனை. Him. Him. இதுலயும் கூர்மையா கவனிங்க. சில நுணுக்கங்கள் இருக்கும். சத்தியமூர்த்தி சார் அவளை. Her. வெரி குட். தமிழக மேம் அதனை. It. அவர்களை. Them. வெரி குட்.
ஸோ அஸ்மா ஹெல்ப் பண்ணுங்க. எங்களிடம் முடிஞ்ச பாருங்க. ஆனா வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ ஆகும். ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை. சத்யமதி சார் உங்க என்னிடம் எங்களிடம் We have னு வருமா சார்? எங்கள் இப்ப என்னிடம் மீ, எங்களிடம் நீங்க லெஃப்ட் ரைட் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். எங்களிடம் இப்ப எங்களைனாலும் இதுதான் பாருங்க. எங்களிடம் சொல்லுங்க, எங்களிடம் சொல்லுங்க, எங்களிடம் சொல்லுங்க. டெலஸ் Yes, yes. எங்களை கூப்பிடுங்கன்னா காலர்ஸ், Yes, yes. சொல்லுங்கன்னா டெலஸ். எங்களிடம்னாலும் அசுதான், எங்களைனாலும் அசுதான். மெயினா இது ப்ரொனவுன் தெரிஞ்சுக்கணும். ஓகே, உன்னிடம். You. வெரி குட். பாருங்க இந்த யூ எங்கெல்லாம் போகுது பாருங்க. உங்களிடம் You. இப்ப 6 இடத்துல யூஸ் ஆகுது ஒரே வார்த்தை. ஆனா தமிழ்ல 6 டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம அது சில வாட்டி தடுமாறுறதுக்கு காரணம் இது ஒரு காரணம். வார்த்தைகள் ரொம்ப குறைச்சா இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மீனிங்ல பயன்படுது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழில் மேம் அவனிடம் His. ஸோ அவனிடம் இஸ் வராது. அவன்கிட்ட சொல்லுங்க, அவனிடம் சொல்லுங்கள். Him. ஹிம். அவளிடம் Her. கரெக்ட். இது இந்த இடம் நுணுக்கமா கவனிக்கணும். அதனிடம் தமிழர் மேம் நீங்க தான். அதான் சார் யோசிக்கிறேன் சார். It தான் It சார். தான் IT. சார். வரும். அவர்களிடம். Them. Them. வெரி குட். சத்யமூர்த்தி சார் என்னுடைய. My. எங்களுடைய. Us. ஓ ஓ எங்களுடைய நாடு இந்தியா. Ours. Our. Sorry. Our. Ours. அவர்தான் அவர் ரொம்ப நுணுக்கமா பார்க்கணும். ஒண்ணு பார்க்கலாம். டோன்ட் வரி. சத்யமூர்த்தி சார் உன்னுடைய. Your. யுவர். நான் உன்னுடையதுன்னு சொல்லுவேன். உன்னுடைய, உங்களுடைய. Your. வெரி குட். இப்ப திருப்பி யுவருங்கிறது 2 இடத்துலயுமே யூஸ் ஆகுது. பார்த்துக்கணும். அது நமக்கு தெரிஞ்சதுதான். அவனுடைய. His. HIS. இங்க பாருங்க. அவனைனா ஹிம்மு, அவனிடம்னா ஹிம்மு, ஹிஸ் வந்து அவனுடைய வருது. அவளுடைய இங்க பாருங்க மாறுது பாருங்க. அவளுடைய. Her. இங்க பாருங்க எல்லாமே ஹெரா இருக்கு பாருங்க. அவளைனாலும் ஹெர் தான், அவளிடம்னாலும் ஹெர் தான், அவளுடையனாலும் ஹெர் தான். ஆனா ஹிம்முக்கு அப்படி இல்லை, ஆண்பாலுக்கு அப்படி இல்லை. அவனைக்கு ஹிம் இருந்தது, அவனிடம் ஹிம் இருந்தது. ஆனா அவனுடையக்கு ஹிஸ்ஸா மாறிடுச்சு. ஸோ இது ரொம்ப தெளிவா பார்க்கணும். அடுத்தது தமிழக மேம் அதனுடைய. It's. இன்னொரு வாட்டி. It's. இட்ஸ். நல்லா பாத்துங்க. அதனுடையக்கு இங்க இட்ஸ் வருது. அவர்களுடைய. Them. அவர்களுடைய Them sir. மாறும்ல. Them. there. Oh dear. Okay. ஸோ தேர் வருது. சின்ன மாற்றம் தான். ஆங்கிலம் ஒரு கன்சிஸ்டன்டான லாங்குவேஜ் கிடையாது. தமிழ்ல வந்து ரொம்ப கன்சிஸ்டன்ஸ் இருக்கு. எல்லா வார்த்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதனால எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. இங்க மாறுது. இந்த இட்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய வார்த்தை. இட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி போட்டா அது உடனே டோட்டலா மாறும். ஸோ இந்த மாதிரி பேசிக்ஸ் தரவா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியும்னா யாராவது நல்லா பேசினாலும் யாராவது நல்லா எழுதுனதை நம்ம படிச்சாலும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வந்துடும். ஒன்லி அந்த இமர்ஷன்ல தான் இது நடக்கும். தமிழக மேம் என்னுடையது. இந்த என்னுடைய தூ எல்லாத்துக்கும் தூ சேர்த்து போட்டிருக்கேன் அவ்வளவுதான். ஆனா பெரிய வார்த்தையில பெரிய சேஞ்ச் இருக்குது. Mind. மைண்ட். Yes. Mine. என்னுடையது மைண்ட். இந்த புக் யாரோடது? இட்ஸ் Mine. Mine. யா மைண்ட். நம்முடையது. Ours. வெரி நைஸ். உன்னுடையது. Yours. யுவர்.
அந்த எஸ் மாத்திக்கிட்டே இருக்கோம். இங்கதான் ஒரு முக்கியமானது உங்களுடையது. Yours தான் சார். வெரி குட். அவனுடையது. இப்ப நல்லா பாருங்க, இங்க இங்க உள்ளது இதுக்கு முன்னாடி பார்த்தோம். அது ஒரு காமன் சென்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அவனுடைய ஹிஸ்ஸா இருக்கு. அவனுடையது என்னவா இருக்கும்? அதுவும் ஹிஸ்ஸா தான் இருக்கும். ஏன்னா எஸ்ல முடியுது. நல்லா பாருங்க, எஸ்ல முடியிறப்ப இதுல உள்ளது எல்லாம் மைனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்ஸ், யுவர்ஸ் இந்த இடத்துல வெறும் ஹிஸ் தான் வரும். இப்ப சொல்லுங்க, மாறுது பாருங்க. Her. ஆஹா, சத்யமூர்த்தி சார், Hers. இப்ப நீங்க அந்த எஸ் கொண்டு வந்தே ஆகணும். இங்க பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாருங்க, அவளை ஹர், அவளிடம் ஹர், அவளுடைய ஹர். பட் அவளுடையதுன்னு வர்றப்ப ஹரை தாண்டி ஹர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த ஹிஸ் வந்து இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ஹிஸ் இருக்கு. அவனுடைய தான் அவனுடையது. இதுதான் கன்சிஸ்டன்சி இல்லாத ஒரு லாங்குவேஜ் ஆங்கிலம். அதனுடையது. It's. அவ்வளவுதான். இங்க பாருங்க எஸ். இப்ப அதனுடையதுனாலும் இட்ஸ் தான், அதனுடையனாலும் இட்ஸ் தான். நல்லா பாத்துக்கணும். ஆங்கிலம் ஒரு இடியாப சிக்கல் தான். ஆங்கிலத்துல இதுதான் பேட்டர்ன், இப்படி ஃபாலோ பண்ணணும், இது இந்த காலத்துக்கு இப்படிதான் இல்லை. அதுக்குள்ள லிமிடேஷனுக்குள்ள ஒர்க் பண்ற ஒரு லாங்குவேஜ். அவர்களுடையது தமிழக மேம், அவர்களுடையது. Theirs. There தான் சார். Theirs. எஸ், நீங்க அந்த எஸ் போட்டுக்கணும். ஸோ எல்லா விதத்துலையும் ஏதோ ஒரு வகையில இந்த ப்ரொனவுன் ரொம்ப பேசிக். இந்த ப்ரொனவுன் தான் சப்ஜெக்ட். அதை பக்காவா தெரிஞ்சுக்கணும். நானே, இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போயிடும். நானே, Myself. மைசெல்ஃப், ஐ டிட் இட் மைசெல்ஃப், நானே அதை பண்ணேன். சூப்பர். சத்யமூர்த்தி சார், நாங்களே. Ourself. இப்ப எப்படி போடணும்னா அவர் செல்ஸ் போட்டு Ourselves. ப்ளூரலா இருக்கிறதுனால எஃப் விஎஸ் மாறும், ப்ளூரல். அது நம்ம நார்மல் ரீடிங் ரைட்டிங்ல, ரீடிங் லிசனிங்ல வந்துடும். நீயே. Yourself. Yourself. இப்ப பாருங்க, இந்த இன்னொரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு. நீங்களே. Yourself. 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 Plural. நீங்க போடுங்க, ப்ளூரலே போட்டுக்கோங்க. ஏன்னாக்கா இது ப்ளூரல் தான். மரியாதை கொடுக்குற நீங்களே இல்லை, ப்ளூரல் போடுற நீங்களே. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இங்கேயும் மாறுது பாருங்க. அவனே. Himself. அவளே. Herself. வெரி குட். அதுவே. Itself. வெரி நைஸ். நீங்க அடுத்து அவர்களே. Theirself. Themselves. Themselves. போட்டு செல்ஸ் போட்டுருங்க. Themselves. இதுதான் அது ஒரு 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 வகையில கன்சிஸ்டண்டா இருக்காது. அது நிரந்தரமா அப்படி இருக்காது அப்படிங்கிறதுக்கு இது இருக்கு. எகைன் இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த ஐவியூ எல்லாம் இது பண்றப்ப. ஏன்னா சொல்ல போனா இப்படி ஒண்ணு இருக்கு, இட்ஸ்ன்னு. இட்ஸுக்கே ரெண்டு மீனிங். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன மீனிங் இட்ஸ்? அதனுடையது. ரெண்டுமே போட்டுட்டோம். அதனுடையது ரெண்டுமே. இதுக்கே ரெண்டு மீனிங். இப்ப பாருங்க, இட்ஸ் அப்பாஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடுறேன், ரைட்? அப்பாஸ்ட்ரோபி போட்டு எஸ் போடுறேன். இதுக்கு சம்பந்தமே இல்லாம வேற மீனிங் இருக்கும். இதுக்கு என்ன மீனிங்? இருக்கிறது. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இட்ஸ்ங்கிறது It is. இருக்கிறது. அதனுடைய. It has வைத்திருக்கிறது. அது இருக்கிறது. அது இருக்கிறது. இது ரெண்டு மீனிங் இருக்கலாம். இதுக்கு அதனுடையது. சோ இந்த சின்ன சின்ன இது நம்ம யாராவது பேசுறப்ப நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல நீங்க முக்கியமா ஏதாவது படிக்கிறப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா புரிஞ்சுக்கிறதுக்கு சரியா இருக்கும். ஸோ இது இருக்கும். இன்னொரு பேசிக்ஸ் மட்டும் போயிட்டு நேத்தியை கண்டினியூ பண்ணி அந்த ஆக்டிவ் வாய்ஸை ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஒரு சிம்பிள் பேசிக் மட்டும் ஆரம்பிப்போம். எவ்வளோ தூரம் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம்.
லெட்ஸ் டூ திஸ். இது குறிப்பா நம்ம பார்க்க வேண்டியது இதுதான் சப்ஜெக்ட்ங்கிறது. இந்த இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் எல்லாமே நம்ம பண்ண போறோம். லெட் அஸ் டூ திஸ். ரொம்ப கேர்ஃபுல்லி வில். ஏன் சார் உங்களுக்கு ஈஸியா இருக்கு, ஃபாலோ பண்ண முடியுது இல்லையா? சார் ஃபாலோ பண்ணலாம் சார். ஆல் ரைட், லெட்ஸ் கோ ஹியர். சிம்பிள் கொஸ்டின். சத்யமூர்த்தி சார், ஐக்கு ஆம் வந்தா வீக் என்ன வரும்? ஒரே வார்த்தை தான் வரும், நிறைய வராது. அந்த நான் கொஸ்டின் கேட்கறது மட்டும் புரிஞ்சு. ஐக்கு ஆம் வந்தா வீக் என்ன வரும்? சத்யமூர்த்தி சார். ஆறு வருமா சார்? We are. சத்யமூர்த்தி சார் சொல்லட்டும், எனக்கா அவருக்கு We are. Are. விஆர். அப்ப யூக்கு என்ன வரும் பாருங்க. அந்த காலம் ரொம்ப முக்கியம். அந்த காலத்தை தாண்டி வேற எங்கேயும் போயிடக்கூடாது. You are. இந்த ப்ளூரல் யூக்கு என்ன வரும்? You are. ஆறு ஆறு தான் சார். வெரி குட், வெரி குட். ஹீக்கு என்ன? இப்ப ஐக்கு ஆம் வந்தா ஹீக்கு என்ன வரும்? அப்ப யூக்கு ஆர் வந்தா ஹீக்கு என்ன வரும்? Is. இஸ் வரும் சார். வெரி குட், வெரி குட், வெரி குட். இந்த ட்ராக் மாறக்கூடாது, பார்த்துக்க. சீக்கு என்ன வரும்? Is. இஸ் தான் சார் வரும். ஹீ சீட்டு ஒரே குரூப் தான். ஸோ அந்த ஒரே குரூப் நீங்க பெருசா யோசிக்க வேண்டாம். தேக்கு என்ன வரும்? வேர். They are. ஆர். ஆர். இப்ப நான் டீச்சர்னு போடுறேன். டீச்சருக்கு என்ன வரும்? இஸ். வெரி குட். இப்ப நான் டீச்சர்ஸ்னு போடுறேன், என்ன வரும்? ஆர். ஸோ இந்த பேசிக்ஸை மட்டும் அடுத்த ஒரு 10 நிமிஷம் நம்ம குரூஷியல். இது எங்க போனாலும் நீங்க பேசுறப்ப அந்த கண்ட்ரோல் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் இருந்தால் இது தரவு பண்ணீங்கன்னா இருக்கும். அருமையா சொன்னாங்க. சூப்பர். நாவ் ஐக்கு வாசம் வந்தா தமிழ் மேம் வீக்கு என்ன வரும்? வேர். யூக்கு என்ன வரும்? யுவர். வேர். ஆல்ரைட். ஸோ இந்த ரெண்டு குரூப்பும் ஒன்று தான். நீங்கள் எப்பயுமே சிங்குலர் ப்ளூரல் ஒரே குரூப்பு. இந்த குரூப்புக்கு என்ன வரும்? வாஸ். வெரி குட். வாஸ். அஸ்மா மேம் ஃபாலோ பண்ண முடியுது இல்லைங்களா? எஸ் சார். ஸோ இது ஒரே குரூப்பு. நீங்களாம் அஸ்மா மேம் தேக்கு என்ன வரும்? வேர் தான் சார் வரும். வேர். வெரி நைஸ். அஸ்மா மேம் டீச்சருக்கு என்ன வரும்? ஒரே ஒரு டீச்சர் தான். ஒரே ஒரு டீச்சர் தான். பாஸ்ட்ல தான் சார் கேக்குறீங்க. ஆமா. ஸோ ஒரு டீச்சர்னா வாஸ்தா வரும். வாஸ் தான் வரும். காலத்தை மாறக்கூடாது. நிறைய வேர் அதுக்கு வேர் வரும். வெரி குட். இப்போ அஸ்மா மேமே சொல்லட்டும். டூ ஐக்கு டூ வந்தா வீக் என்ன வரும்? டூயிங். இன்னொரு வாட்டி ஐக்கு டூ வந்தா வீக் என்ன வரும்? இந்த காலம் மாறக்கூடாது. அதனாலதான் இந்த ட்ராக் அப்படியே வச்சுக்கணும். நம்ம தமிழ் மேம்கிட்ட ஹெல்ப் கேட்கலாம். ஐக்கு டூ வந்தா நான் வீக் என்ன வரும்? டூ தான் சார். பிரியா மேம் இருக்கீங்களா? தமிழ் மேம் நீக்கு என்ன வருங்க? சார் டூ தான் சார். யூக்கு ரெண்டு யூக்கும் ஒண்ணுதான். ஹீ ஷீட்டுக்கு அந்த டூ. ஹீ ஷீட்டு குரூப்புக்கு என்ன வரும்? டஸ். டிஓஇஎஸ். டஸ். டூஸ்ல படிச்சிடக்கூடாது, டஸ்ன்னு படிக்கணும். Does. வெரி குட். இது பார்த்தா சிம்பிள் டேபிள் மாதிரி இருக்கும். நீங்க இது ரெடி பண்ணணும். தேக்கு என்ன வரும்? தமிழ் மேம் தேக்கு. டூ தான் சார். டீச்சருக்கு என்ன வரும்? டஸ். லெஸ். ஏன் லேட் ஆகுது? லேட் ஆகக்கூடாது. அந்த இடத்துல தான் பாயணும் டீச்சர்ஸுக்கு. டூ தான் சார். வெரி குட். நவ் பிரியா மேம் இருக்கீங்களா? அஸ்மா மேம் சொல்லுங்க. ஐக்கு வாஸ் வந்தா வீக் என்ன வரும்? இது நம்ம வாஸ் போட்டுட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐக்கு ஹேவ் போடும். ஐக்கு ஹேவ் வந்தா வீக் என்ன வரும்? அஸ்மா மேம் இது யோசிக்கிறதுக்கு பெருசா எதுவும் இல்லை. நீங்க அப்படியே அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணாலே அடிச்சிடலாம்.
Same தான் sir. We have only. we have. சத்யமூர்த்தி சார் you. You have. ஸோ இந்த ரெண்டு குரூப்புக்கு ஒன்று தான். ஹீ சீட்டு ஒரு குரூப், ஒரே குரூப். ஹீ சீட்டுக்கு என்ன வரும்? Has. Has. He has. Has. சொல்ல முடியாத பார்த்துங்க. வெரி குட். It has. தேக்கு என்ன வரும்? Have. Have. Has. Has. Have. இப்ப ஸ்ட்ரெயிட்டா போயிடலாம். இப்ப சத்யமூர்த்தி சார் சொல்லட்டும். ஐக்கு ரைட் வந்தா வீக்கு என்ன வரும்? நல்லா கவனிங்க, அப்படியே டிரான்சிஷன் ஆகும். ஐக்கு ரைட் வந்தா எல்லாமே We இந்த இதுல தான் இருக்குது. We right. லுக் அட் தட். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் சப்ஜெக்ட். ஐக்கு ரைட் வந்தா சத்யமூர்த்தி சார் வீக்கு என்ன வரும்? Right. ரைட். யூக்கு என்ன வரும்? கேர்ஃபுல்லா சொல்லுங்க. யூ. Right. ப்ளூரல் யூக்கு என்ன வரும்? You right. யூ ரைட். ரெண்டுமே யூவை பொறுத்தவரை ஒன்றா வரும். ஹீ சீட்டு ஒரு குரூப் என்ன வரும்? Writes. Yes வரும் சேர்த்து. He writes. வெரி குட். அப்படியே கொண்டு வாங்க. அந்த எஸ்ல பிரசன்ட்ல வரப்ப அந்த எஸ் டஸ் மாதிரி இஸ் மாதிரி அந்த எஸ்ல முடியுது பாருங்க. வெரி குட். ஹீ சீட்டு மூணு அதே தான். இந்த கிராமரை தான் நீங்க பேசுறப்ப யூஸ் பண்ணுவோம். விவேக் அடிக்கடி கேட்பாரு, அந்த பேசுறப்ப எப்படி இதை தான் அப்ளை பண்ணணும். ஹீன்னு வர்றப்ப படாலும் அந்த அப்ளை பண்ணிட்டாலே உங்களுக்கு அடுத்தடுத்தப்ப சப்ஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாலே பாதி கலர் தாண்டிட்டீங்க. தேக்கு என்ன ஒரு சத்யமூர்த்தி சார்? Right. ரைட். டீச்சர் ஒரு டீச்சர். Writes. பல டீச்சர்ஸ் இது சொல்றதை கவனிச்சுக்கணும். பல டீச்சர்ஸ் இருக்காங்க. என்ன வரும்? Teacher. Writes. பல டீச்சர். Right. ரைட். இந்த பல டீச்சருங்கிறது இது இந்த டீச்சர்ஸ் என்ன சொல்லலாம்? அவர்கள்னு சொல்லலாம். தேவா மாத்திடலாம். இந்த டீச்சர்ஸுக்கும் தேவும் ஒண்ணுதான். இந்த டீச்சரும் ஹீ ஷீயும் ஒண்ணுதான். அந்த டீச்சர் ஹீயா இருப்பாங்க, இல்லை ஷீயா இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ அதை நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதாங்கிறது நான் ஒரு காரணத்துக்காக தான் இப்போ போட்டிருக்கோம். லெட்ஸ் கோ வித் இட். தமிழ் இந்த காலம் ஃபுல்லாவே நீங்க தான் சொல்ல போறீங்க. ஐக்கு டிட் வந்தா வீக் என்ன வரும்? Did sir. யூ இந்த ரெண்டு குரூப்புக்கு என்ன வரும்? Did. ஹீ சீட் ஒரு குரூப், கேர்ஃபுல்லா இருக்கணும். ஹீ சீட் ஒரு குரூப், ஹீ சீட் இந்த மூணுத்துக்கு என்ன வரும்? அதுவும் did தான் sir. வெரி குட். பாஸ்ட்னு வர்றப்ப லுக் Did. அட் அது கனெக்ட் ஆகுது பாருங்க. இந்த பாஸ்ட்னு தெரியறது ஒண்ணு, இந்த பாஸ்ட் எதுவுமே மாறாதுங்கிறது இன்னொரு நாலேஜ். இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு தெரியணும். தே என்ன வரும்? Did தான் sir. வெரி குட். டீச்சர் ஒரு டீச்சர், Did. பல டீச்சர்ஸ். Did. சூப்பர். ஆல்ரைட். அஸ்மா மேம் ஐக்கு வில் வந்தா வீக் என்ன வரும்? வெளியே தான் சார் வரும். யூ ரெண்டு யூக்கு லுக் அட் திஸ், ரெண்டு யூக்கும் பில்லு தான். ஹீ ஷீட்டுக்கு என்ன வரும்? ஹீ ஷீட்டுக்கு என்ன வரும்? வெளியே தான் சார் வரும். வெரி குட். தேக்கு என்ன வரும்? வெளியே தான் வரும். ஆக்சுவலா ஃபியூச்சர் வந்து ஃபுல்லாவே வெளியே தான் வரும். பில்லு தான் வருது. வெரி குட். ஸோ இது பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல ஐ ஷெல் போடுவாங்க, வி ஷெல் போடுவாங்க. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல வந்து அந்த ஷெல்ல வந்து அந்த நடக்கக்கூடிய சாத்தியம் குறைச்சலா இருந்தால் தான் போடுவாங்க ஷெல்லு. அது சின்ன நுணுக்கமான வித்தியாசம் தான். அது பின்னாடி கூட நம்ம பார்த்துக்கலாம். வில்லு தான் இப்போ எல்லாருமே ஷெல்லுங்கிறது ரொம்ப ரேரு இப்போ யூஸ் பண்றது. ஆல்மோஸ்ட் வடக்கொழிந்து விட்டது. பரவாயில்ல. நான் ஆல்ரைட். சத்யமூர்த்தி சார் now இப்போ ரெண்டு விஷயத்தை அப்ளை பண்ண போறோம். ஐக்கு ரோட் வந்தா வீக் என்ன வரும்? We wrote. We wrote. வி ரோட்.
யூக்கு என்ன வரும்? 2 யூ. You wrote. ஹீ ஷீட்டுக்கு என்ன வரும்? அதுக்கு wrote தான் சார் வரும். wrote. வெரி குட். இப்ப அப்படியே நம்ம அப்ளை பண்ணிடலாமா? இதுதான் பேசிக் டென்ஸுக்கு. அப்படியே நீங்க அப்ளை பண்ண போறோம் எல்லாத்தையும். தேக்கு என்ன வரும்? wrote. சூப்பர். ஒரு டீச்சருக்கு என்ன வரும்? wrote. பல டீச்சர்ஸ். wrote. இப்ப நம்ம நேத்து கத்துக்கிட்டோம் இல்லையா? நேத்து Yes. கத்துக்கிட்டது அப்படியே அப்ளை பண்ணிடலாமா? சூப்பரா அப்ளை பண்ணலாம். அப்படியே அப்ளை பண்ணிட்டோம். இது மட்டும் கொடுக்குறேன் உங்களுக்கு. நேத்து கத்துக்கிட்டது அப்படியே எல்லாத்தையுமே கொண்டு வர போறோம். இப்ப ஐக்கு கம் வந்தா வீக்கு என்ன வரும்? Come. Become. ஸோ அப்படியே அப்ளை பண்ணலாமா? நேத்து கத்துக்கிட்ட ஆரையும் அப்படியே கொண்டு வந்துடலாமா? ஈஸியா கொண்டு வந்துடலாம். எஸ். யூ யூ Come. ரெண்டு யூக்கும் கம். ஹீ ஷீட் ஒரே குரூப். Comes. Comes. சூப்பர். ஆல் ரைட். தேக்கு என்ன வரும்? Come. Come. கவனிங்க. அப்புறம் அடுத்தது வேற நம்ம அடுத்த லெவலில் அப்ளை பண்ண போறோம். இப்ப டீச்சர் ஒரு டீச்சர் Comes. கம்ஸ். அப்ப ஒரு டீச்சரை பத்தி ஒரே ஒரு டீச்சரை பத்தி நீங்க இங்கிலீஷ்ல பேசினா என்னைக்கும் டீச்சர் கம்முன்னே சொல்ல முடியாது. த டீச்சர் கம்ஸ் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்க? விவேக், இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இது அப்படியே நீங்க பேச்சுல அப்ளை பண்ணணும். அவ்வளவுதான். ஸோ புரியுதுங்க சார். கான்ஃபிடண்டா அப்ளை பண்றவங்க இது கான்ஃபிடண்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க எப்படி இந்த கான்ஃபிடன்ஸ் வருதுன்னா, இது மாதிரி படிக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, இங்கிலீஷ்ல நல்லா பேசுறவங்க கூட இருக்கிறப்ப அவங்கள அப்சர்வ் பண்ணாலும் வந்துடும். அவங்க டீச்சர் கம்ஸ்னே கரெக்டா சொல்லுவாங்க. வாவ், அப்படி கரெக்டா சொல்றாங்க. நுணுக்கமா நீங்க கவனிச்சீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு உள்ள போயிடும். இப்ப டீச்சர் சத்யமூர்த்தி சார். Come, sir. Come. இந்த எஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கேருந்து அங்கே போது டீச்சர்னு இங்கே எஸ் இல்லாதப்ப கம்ஸ் வந்துடுது. டீச்சர்ஸ்னு எஸ் இருக்கிறப்ப கம்மா மாறிடுது. வெரி குட். நம்பர் 1 இதுதான் வந்து போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். நம்ம போன கிளாஸ்ல பார்த்த இன்னொரு விஷயம். இது அப்படியே சொல்ல போறாங்க. அஸ்மா மேம் ஐ ஆம் கம்மிங்னு இருக்கு. ஐக்கு வீக்கு என்ன வரும்? We are coming. அவ்வளவுதான். நீங்க அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியதுதான். அப்படியே வரிசையா சொல்லிடுங்க. You are coming. வெரி குட். ஸோ இது ரெண்டுத்துக்கும் யூ ஆர் கம்மிங் தான். You தான் are coming. ஹீ ஷீட்டுக்கு என்ன வரும்? He is coming. ஸோ ஹீ ஷீட்டுக்கு ஒரே குரூப் தான் அது. வெரி குட். இப்ப தேக்கு என்ன வரும்? They are coming. தே ஆர் கம்மிங். கரெக்டா அதை கொண்டு வரணும். இந்த 12 ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும். ஒரு டீச்சர் ஒரு டீச்சர் teacher is coming. எகைன் விவேக் கேட்ட கேள்விக்கு அதான் ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வி கேட்டாரு. எப்படி அப்ளை பண்றோம்னா, டீச்சர் இஸ் கம்மிங்னு யாராவது ஒருத்தர் சொல்றாருனாக்கா அப்படியே கேப்சர் பண்ணிக்கணும். அதே மாதிரி யாராவது உங்க டீச்சர் ஆர் கம்மிங்னு சொல்லிட்டாங்க, இல்லை டீச்சர் கம்மிங்னு சொல்றாங்க, இஸ் ஆரோ விட்டுட்டாங்கன்னா அவங்க தப்பு பண்றாங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டாலே போதும். நம்ம அதை அப்ளை பண்ணி நம்ம தப்பு இல்லாம பாத்துக்கலாம். அஸ்வா மேம், The teachers are coming, sir. Are coming. வெரி குட். நம்ம நேற்று பார்த்த 1 2 அப்படியே இருக்கு. மைண்ட்ல ஐவியூ அப்படியே வச்சுங்க. நம்பர் 3க்கு போகிறோம். தமிழ் மேம் நம்பர் 3 நம்ம முன்னாடி பார்த்தது என்னங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ இதில் வந்து கம் பார்த்தோம், ஐம் கம்மிங் பார்த்தோம். லெட்ஸ் லுக் அட் திஸ். கேம் இதுவும் முன்னாடி பார்த்தது தான். நம்ம ஐக்கு கேம்னா வீக்கு என்ன வரும்? We came. யூ You came. ப்ளூரல் யூ. You came. We came. ஈஸி. ஒரே குரூப். He came. She came. It came. அவ்வளவுதான். பாஸ்ட்னு வர்றப்ப பயங்கர ஈஸியா போயிடுது. They came. Teacher came. Teachers came. அவ்வளவுதான். ஸோ ப்ரெசன்ட்ல பேசுறப்ப மட்டும்தான் அந்த இசு இதெல்லாம் மாறுது.
சூப்பர். ஸோ நேற்று பார்த்ததுல கம் பார்த்துட்டோம், ஐம் கம்மிங் பார்த்துட்டோம். இப்போ லெட்ஸ் டூ திஸ். சத்யமூர்த்தி சார், வாஸ் கம்மிங், ஐக்கு வாஸ் கம்மிங் வந்தால் வீக் என்ன வரும்? We were coming. அவ்வளோதான். இந்த இந்த இது அப்படியே மைண்ட்ல கொண்டு வந்தோம். நீங்க ஞாபகமே வச்சுக்க வேண்டியது, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அது நிச்சய செயலா வரும். ரெண்டு யூக்கு என்ன வரும்? You were coming. ரெண்டு யூக்கு ஒரே குரூப் என்ன வரும்? Were coming. ஹீ ஷீட் ஒரே குரூப் என்ன வரும்? She was coming. அவ்வளவுதான். மூணு இந்த சேஞ்சை நீங்க கொண்டு போதும். ஸோ பாஸ்ட்ல இருக்கீங்க, கண்டினியூஸ் ஃபார்ம்ல இருக்கீங்க. அப்ப ஹீக்கு அப்புறம் வேறு வரவே வராது. ஹீக்கு அப்புறம் அது வராதுங்கிறது தெளிவா தெரிஞ்சிட்டாலே போதும். ஹீக்கு அப்புறம் ஆறு வரவே வராது, ஏன்னா அது ப்ளூரல். ஸோ இப்ப தேக்கு என்ன வரும்? They were coming. ஒரு டீச்சர் என்ன வரும்? She was coming. பல டீச்சர்ஸ் என்ன வரும்? They were coming. அவ்வளவுதான். இதை இந்த அப்ளை பண்ணிட்டாலே போதும். அதனாலதான் நான் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நேற்று பார்த்த இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். we will do that here. நேற்று பார்த்த இன்னொரு இது அப்படியே ரொம்ப ஈஸியா பழகிடும். நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னா பழகிடும். ஐக்கு வெல்கம் வந்தாக்க தமிழை வீக்கு என்ன வரும்? will come. சூப்பர். ரெண்டு யூக்கு என்ன வரும்? Will come, sir. வெரி நைஸ். ஹீ ஷீட் ஒரே குரூப் என்ன வரும்? Will come. வெரி நைஸ். அப்ப ஃபியூச்சர் பாஸ்ட் மாதிரியே பயங்கர ஈஸியானது ஒண்ணு. தேக்கு என்ன வரும்? They will come. சூப்பர். Teacher will come. ஒரு டீச்சர், பல டீச்சர். Teachers will come. சூப்பர். ஸோ இந்த லாஸ்ட் ஒன்று ரிவிஷன் பண்ண போறோம். போன கிளாஸ்ல பார்த்தத அதுக்கப்புறம் குயிக்கா அடுத்த இதை இன்னைக்கு முடிச்சிடலாம். ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபியூச்சர்னு வந்தாலும் கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ரொம்ப ஈஸியாக முடிச்சிடும். ப்ரெசண்ட்டை தான் நீங்கள் பார்க்கணும். லைஃப்லையும் சரி, ப்ரெசண்ட்டை மேனேஜ் பண்ணிட்டா போதும். பாஸ்ட் ஃபியூச்சரை பற்றி கவலையே பட வேண்டாம். பட் ப்ரெசண்ட்டை மேனேஜ் பண்ணுறது தான் கஷ்டமான ஒரு விஷயம். சத்யமூர்த்தி சார், வில் பி கமிங். I will be coming. You will be coming. சூப்பர். We will be coming. You ஐ will be coming. யூ அந்த ஆர்டர் மாற்றக்கூடாது. ஐ வில் பி கமிங், வில் பி கமிங், யூ வில் பி கமிங், யூ வில் பி கமிங். ரெண்டு வாட்டி அந்த பேரை சொல்லணும். ஹீ ஷீட். She will be coming. He will be coming. It will be coming. சூப்பர். தே They will be coming. ஒரு டீச்சரு, Will be coming. பல டீச்சர்ஸ். Will be coming. சூப்பர். ஸோ நேற்று பண்ணதை ரிவைஸ் பண்ணிட்டோம். ஸோ அது தமிழ்லேயும் ஒரு வாட்டி பார்த்துருவோம். நம்ம நேற்று இது பண்ண ரெக்கார்ட் பண்ணதை. லெட்ஸ் லுக் அட் திஸ். ஐ கம், வி கம், யூ கம், ஹி கம்ஸ், சி கம்ஸ், இட் கம்ஸ், தே கம். ஸோ தமிழில் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வருகிறோம், வருகிறேன், வருகிறோம், வருகிறாய், வருகிறீர்கள், வருகிறான், வருகிறாள், வருகிறது, வருகிறார்கள். ஸோ அதுதான் வந்து ரெண்டு வார்த்தை ஐ கம், ஐ கேம், ஐ வில் கம்னு வந்தது. ரொம்ப கேஷுவலாக இப்போ ரிவைஸ் பண்ணிட்டோம். அந்த ஐக்கு வந்தா வீக் என்ன, யூ வந்தா யூ என்னங்கிறது ரொம்ப தெளிவாக கொண்டு வந்துட்டோம். ரிவிஷன் இஸ் த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். ரிவைஸ் பண்ணிட்டா அப்பாடான்னு இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ண சொல்றதோட முக்கிய நோக்கமே நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுவீங்கன்னு தான். அப்படி யாரில் இப்போ சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டே இருப்பாங்க கிளாஸில். நம்ம ஸ்கூல்லலாம் பார்க்கலாம், காலேஜ்லாம் பார்க்கலாம். ஏன்னா ரிவைஸ் பண்ணிடுவாங்க அன்னைக்கு. சும்மா கொஞ்ச நேரம் எடுத்துட்டு ரிவைஸ் பண்ண அதே தான் இந்த ரிவிஷன் தான் இங்கே. இப்போ நம்ம குயிக்காக பண்ணோம். இது ஒன்று ஐ கம் பார்த்தோம், ஐ கேம் பார்த்தோம், ஐ வில் கம் பார்த்தோம். ரைட். இது எல்லாத்துக்கும் தமிழ்லையும் பார்த்தோம். நீங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி பார்த்துருப்பீங்க. நவ் கண்டினியூஸ். ஸோ இதுவும் நம்ம பார்த்தோம். கடகடன்னு இதுவும் பார்த்தோம். ஐ ஆம் கம்மிங், வி ஆர் கம்மிங், யூ ஆர் கம்மிங், யூ ஆர் கம்மிங், இஸ் கம்மிங், ஷீ இஸ் கம்மிங். இதுக்கு தமிழில் ரொம்ப பக்காவாக நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். வந்து கொண்டிருக்கிறோம், வந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இது பொதுவாக வந்து தமிழ் வழி ஆங்கிலத்திலேயே வந்து இதை கரெக்டாக ஸ்ட்ரெஸ் பண்ணணும். அப்போ தான் புரிஞ்சுக்க முடியும். தமிழோட எவ்வளோ விஸ்தீரமான ஒரு லாங்குவேஜுங்கிறது நம்ம சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இது எல்லாமே பார்த்துட்டோம். ஐ ஆம் கம்மிங், வி ஆர் கம்மிங், யூ ஆர் கம்மிங், யூ ஆர் கம்மிங், இஸ் கம்மிங், ஷீ இஸ் கம்மிங், இட் இஸ் கம்மிங், தே ஆர் கம்மிங். வந்து கொண்டிருந்தேன், நல்லா பார்த்துக்கோங்க. வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருந்தேன், வந்து கொண்டிருப்பேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் முக்கியம்.
அது தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலையும் சரி மாத்திரக்கூடாது. தமிழ்ல ரொம்ப நுணுக்கமா அடுத்தடுத்து பண்ணியிருப்போம். பர்ஃபெக்டும் பர்ஃபெக்ட் கன்யூஸும் அதான் இன்னைக்கு பண்ண போறோம். இது நம்ம பார்த்ததுனால குயிக்கா போயாச்சு. எப்போ வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். இந்த பர்ஃபெக்ட்டுங்கிறது ஒரு அற்புதமான ஒரு டென்ஸ். நான் கூட இப்போ இன்ஸ்டால போட்டு நான் குரூப்ல ஷேர் பண்ணேன். இது பர்ஃபெக்ட். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்திருக்கிறேன். ஏன்னா இது பிரசன்ட்ல நின்றுட்டு பாஸ்ட பார்க்குற ஒரு அற்புதமான ஒரு நீ படம் பாட்ஷா படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கிறேன். லியோ படம் பார்த்திருக்கியா? பார்த்திருக்கிறேன். பாருங்க, இன்னைக்கு ஆஸ் ஆஃப் டுடே 10 முறை பார்த்திருக்கேன் பாட்ஷா படம். 10 வாட்டி பார்த்திருக்கேன். அப்ப இன்னைக்கு நைட்டு ஒரு வாட்டி பார்க்க போறேன். நாளைக்கு வந்தா 11 வாட்டி பார்த்திருப்பேன். நாளைக்கு வந்தா 11 வாட்டி பார்த்திருப்பேன். இப்ப பாருங்க, இப்ப வந்து 10 வாட்டி பார்த்திருக்கேன். பார்த்திருக்கேன். ஒரு முடிஞ்ச செயலை ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருந்து நின்று பார்க்குற ஒரு அற்புதமான டென்ஸு. அதுக்கு தமிழ்லேயும் ரொம்ப பார்த்துள்ளேன், வந்துள்ளேன், வந்திருக்கிறேன். தமிழ்ல 2 வகையா சொல்லலாம், வந்துள்ளேன்னு சொல்லலாம். பட் ஆனால் ஏதோ ஒரு வகையில கரெக்டான கான்செப்டுவலா புரிஞ்சு வச்சுக்கணும். வந்திருக்கு. லுக் அட் திஸ், ஐ, ரைட்? நம்ம இந்த ஐய போறோம் இல்லையா, ஐ, வி, இது நம்ம நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கோம். ப்ரொனவுன் சப்ஜெக்ட் இறக்குறோம், சப்ஜெக்ட் இது. நான் இவ்வளோ ரியல் டயத்தில் அது டைப்பே பண்ணுறேன். நீங்கள் அந்த டயத்தை யூஸ் பண்ணிட்டு மைண்டுக்குள்ளே எல்லாத்தையும் போக வச்சுக்கணும். நம்ம என்ன சொன்னோம்? ஃபர்ஸ்ட் கிளாஸில் ஒர்க்கிங்ஸில் பாருங்க. லுக் அட் தட். ஐ கம், வருகிறேன். ஐ கேம், வந்தேன். இங்க வந்து தொக்கி நிக்குது அப்படின்னு சொன்னேன். முடிவராத வினைன்னு சொன்னா வந்து 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 கட் ஆகுதா? வந்துன்னு கட் ஆகுதா? லெட்ஸ் கோ பேக். கம், கேம், கம், கம்மிங், கம்ஸ். இந்த 3 தான், V3 தான் ரொம்ப முக்கியமானது. V2 V3 நீங்க மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும். V1 V4 V5 ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இந்த V3 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னாக்கா செய்வினை செயற்பாட்டு வினை எல்லாத்துலயும் பயன்படும். 20 வாக்கிய அமைப்புகள்ல 11 அமைப்புகள்ல பயன்படுறது தான் இது. 55%. V3ல தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராமர் வந்து தப்பா இருக்குன்னு அர்த்தம். அது தப்பு பண்ணாத அளவுக்கு ஈஸியா பார்த்துக்கலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு, பார்த்துக்கலாம். லுக் அட் தட். வந்து, நான் வந்து இருக்கிறேன். பாருங்க, இருக்கிறேன். have. வந்து V1 V2 V3. சத்யமத் சார், V1 V3 அது? V3 சார், V3. அதான் சூப்பர். அன்னைக்கு தப்பா சொன்னாரு. 3 1க்கு 3ன்ட்டாரு. இன்னைக்கு 3க்கு 3ன்னு கரெக்டா சொல்லிட்டாரு. வெரி குட். ஐ ஹவ் கம். சூப்பர். நான், சூப்பரா சொன்னீங்க. நான் வந்து இருக்கிறேன். இந்த கம்மும் இது வந்து V3 கம்மு, V1 கம்மு கிடையாது. ரைட். நாங்கள் வந்து இருக்கிறோம். தமிழ் மேம் இதை எப்படி சொல்லுவீங்க? We have come. நாங்கள் வந்து இருக்கிறோம். அப்படியே மாறுது பாருங்க, பொசிஷன் மாறுது பாருங்க. வெளில தள்ளி விட்டுருவோம். ஆனா தமிழ்ல வந்து முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து இருக்கிறோம், வந்து இருக்கிறோம். அஸ்மா மேம், நீ வந்திருக்கிறாய். சரி, சொல்லுங்க. You have to come. You have come. யூ ஹாவ் கம். யூ ஹாவ் டுங்கிறது வேற இது, அது வேற கிராமர், நம்ம பார்த்துக்கலாம் பின்னாடி. நீ வந்திருக்கிறாய், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். ஆல்ரைட், நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ரெண்டும் ஒன்னா தான் வருது. வெரி குட். அஸ்மா மேம், ஹி அப்படியே குயிக்கா நாம வச்சு சொல்லுங்க. You have to come. ஓ, இப்பதான் நம்ம கத்துக்கிட்டோமே. ஹேவ் டு இருக்கு. Have to. Yes. அந்த He கிராமர். has come. Yes, come. வெரி குட். குரூப்ல கூட அக்னாலஜ் பண்ணீங்க. வெரி நைஸ். அஸ்மா மேம், சீக்கு என்ன வரும்? He has come, sir. சூப்பர்.
இந்த கம் வந்து V3 தான் நம்ம பார்த்தது தான். அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல இன்னும் விளக்கமா சொல்லுவோம். இந்த V1 V2 V3 V4 V5ல தப்பே பண்ணக்கூடாது. ஸோ ஹீ ஷீட்டுக்கு ஒன்று தான் வரும். ஸோ தே தே மேம் தே They have come. ஒரு டீச்சருக்கு என்ன வரும்? ஒரு டீச்சருக்கு டீச்சர் Teacher has come. Has come. திருப்பி சொல்லி பார்க்கணும். திருப்பி மைண்ட்ல ஓட விட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீங்க ஹோம்ஒர்க் பண்றப்ப மைண்ட்ல வாய் விட்டு மைண்ட் வாய்ஸ் இல்ல வாய் விட்டே நீங்க பேசி இது பண்ணலாம். He has come, she has come, it has come, they have come, teacher has come. Teachers என்ன வரும்? Teachers have come. வெரி குட் வெரி குட். நான் தமிழ் மேம்க்கு டெஸ்ட் வந்திருந்தேங்கிறேன். நீங்களே இப்போ உருவாக்குங்க பார்க்கலாம். I had come. ஓகே, லுக் அட் We திஸ், had come. லுக் அட் திஸ். ஐக்கு ஹேட் வந்தா வீக்கு என்ன வரும்? Had come. Had. யூ Had. he she it. Had. வெரி குட். பாஸ்டா இருக்கிறதுனால எல்லாமே தே ஹேட். ஆஃப் கோர்ஸ் ஒரு டீச்சர், It had. பல டீச்சர்ஸ். Had. சூப்பர். ஸோ அந்த ஒரு இது பண்ணதுல நம்ம ஸ்லிப் பண்ணிட்டோம். பட் பரவாயில்ல. நவ் இப்போ எனக்கு சொல்ல போறாங்க. ஏன்னா இதுதான் முக்கியம். நம்ம அப்படியே அப்ளை பண்றோம். தமிழக மேம் வந்திருந்தேன். வந்திருந்தேன் வந்து வந்து I had come, ma'am. அவ்வளவுதான். I பாருங்க, had come. இருந்தேன், நான் இருந்தேன், வந்து நான் வந்திருந்தேன். ஏன்னா நீங்க இந்த மாதிரி கரெக்டா பிரிச்சு கான்செப்டை உள்ள கொண்டு போயிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். தமிழக மேம் நான் வந்திருந்தோம். We had come. ரெண்டு யூக்கு என்ன வரும்? You had come. அவ்வளவு சப்ஜெக்ட்லாம் போடணும் இங்கிலீஷ்ல. தமிழ்ல உள்ளே சப்ஜெக்ட் ஒளிஞ்சிருக்கு. வெரி குட். நான் ரியல் டயத்தில் அப்படியே டைப் பண்றது சொல்றேன். இந்த டயத்தை நீங்க யூஸ் பண்ணி மைண்டுக்குள்ள கொண்டு போய்க்கணும். யாரெல்லாம் ஹோம்ஒர்க் பண்றாங்களோ அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க. He she it. He had come. She had come. It had come. சூப்பர். எல்லாத்துக்குமே இந்த ஹேட் வந்திருக்கிறதுனால மாற்றமே இல்லை. சூப்பர். ரெண்டு யூ. He had come. ஸோ இதுல வந்து ரொம்ப ஈஸியா தான் வரப்போகுது. ஆனா அந்த தமிழ்ல தான் கரெக்டா கொண்டு போகணும். கொண்டு போய் இன்னைக்கு குயிக்கா ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இன்னொரு 15 மினிட்ஸ் இருக்கு. நம்மளால ஜஸ்டிஸ் பண்ண முடியும் இந்த 1 ஹவருக்கு. It had come. கேபிட்டல் ஐ போடணும். நான் இதில் போட்டிருக்கேன், கேபிட்டல் போடணும். They had come. There you go. ரைட். ஸோ இப்போ வந்திருப்பேன். சத்யமூர்த்தி சார் வந்திருப்பேன். I would come. நல்லா பழக்கணும். ஐ ஹவ் கம் வந்திருக்கிறேன். ஐ ஹேட் கம் வந்திருப்பேன். I would come. I would come. உண்டு இமேஜினரி தானே. சரி. ஐ வில் போடுங்க. I will have come. அவ்வளவுதான். இந்த வில்லுக்கு அப்புறம் நீங்க பிரசன்ட்ல பாத்தீங்கன்னா தெரியும். வில்லுக்கு அப்புறம் இந்த லோடு வில்லுக்கு தான் அப்ளை பண்ணுவீங்க. ஹேவ் அப்படியே இருக்கும். ஹேஸ் எப்பயுமே வராது. இப்ப ஐ வில் ஹவ் கம். ஸோ பேசிக்கா நீங்க பாக்குறப்ப ஒரு ப்ரெசன்ட்ல இருந்து ஃபியூச்சர் எடுத்துக்கலாம். நீங்க பாஸ்ட்ல இருந்து எடுத்தாலும் எடுத்துக்கலாம். அந்த வில்லு நீங்க எங்க போட்டுட்டீங்கன்னாக்கவே வில்லு போட்டாலே வேற எதுவுமே மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் டு டூ திஸ் ஹியர். இந்த ஐக்கு பதில் இங்க நீங்க ஜஸ்ட் வி சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது அவ்வளவுதான். இங்க என்ன பார்க்கணும்னா தமிழ்ல எப்படி கொண்டு வர்றோம், அது எப்படி புரிஞ்சுக்கிறோம், காலத்தோட எப்படி அதை இணைக்கிறோம்.
ஸோ அதுக்கு தான் நம்ம ஒரு 2 minutes இப்போ டைம் எடுத்துக்கிட்டு விளக்க போகிறோம். யூ யூ he she it they. இந்த டீச்சர் இது வந்து உங்களுக்கு சிங்குலர் ப்ளூரல், அது உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக போட்டேன். நீங்கள் வந்து உங்கள் ஹோம்ஒர்க்கில் அதையும் போடலாம், இல்லைனாலும் இல்லை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கரெக்டாக இந்த ஆடியோ வீடியோவை கரெக்டாக ரன் பண்ணி கொண்டு போயிட்டீங்கனாலே போதும். இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி. லாஸ்ட் ஒரு 5 minutes நம்ம ரிவைஸ் பண்ணுவோம். நாளை வெள்ளிக்கிழமை கிளாஸ்லையும் திருப்பி ரிவைஸ் பண்ணுவோம். இந்த ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கிங்க. நான் வந்து இருப்பேன். நான் வந்து இருப்பேன். இங்க பாருங்க, நாங்கள் நல்லா பாருங்க. நாங்கள் வந்து இருப்போம். எப்படி மாறுது பாருங்க. இதே வில்லு வந்து ஃபியூச்சர் வி இருக்கிறப்ப மாறுது பாருங்க. இருப்பேன் இருப்போம்னு வந்திருக்கு. நீ வந்து இருப்பாய். ஸோ அது இருவா மாறிது பாருங்க, வில்லு வந்திருக்கிறதுனால. நீங்கள் வந்து இருப்பீர்கள். அவன் வந்திருப்பான், அவள் வந்திருப்பாள், அது வந்திருக்கும், அவர்கள் வந்திருப்பார்கள். அதே தான் ஒவ்வொரு இடத்துலையும். நான் சார் கொஸ்டின் சார். சார் சொல்லுங்க சார் சத்தியம். இப்ப நம்ம 2 சென்டென்ஸை நீங்க சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து அது எப்படி இது ஐ வுட் அருமை கண்டிஷனல். நீங்க சொல்லியிருந்தா அதுக்கு பேர் கண்டிஷனல் 3ன்னு பேரு. அது நம்ம வந்து அட்வான்ஸ்டு கிராமர்ல அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். அது வந்து கிராமர். அது வந்து இஃப் யூ ஹேட் டோல்ட் மீ ஐ வுட் ஹவ் கம். அப்பதான் நீங்க சொன்ன இந்த இமேஜினரி உள்ள வந்துடலாம். நீங்க கூப்பிடல, நீங்க சொன்னதை நான் வரல. நீங்க சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். நீங்க பத்திரிக்கை கொடுத்துருந்தா இருந்திருப்பேன். அருமையா சொன்னாரு. அடுத்தடுத்த கிளாஸ்ல இது பார்ப்போம். இப்போ வந்து பேசிக்ஸை பக்காவா தரவு பண்ணணும். அப்ப அவர் சொன்ன மாதிரி நீங்க சொல்லல, அதனால வரல. நீங்க சொல்லியிருந்தா வந்திருப்பேன் அப்படிங்கிறப்ப இமேஜினரி. அந்த அப்பதான் வில்லு போடாம உள்ள போடணும். வில்லு போட்டா தப்பாயிடும். ஸோ நம்ம அதை பார்த்துக்குவோம். இப்ப இதுக்கு முன்னாடி இன்னைக்குள்ள அஜெண்டாவை முடிச்சிடலாம். சத்தியமன் சார், குட் கொஸ்டின். நான் அதை ஞாபகப்படுத்துறேன். அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம எடுக்கிறப்ப ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நான் இது எப்படி பிரிச்சேன்னு பாத்தீங்க இல்லையா? நான் வந்து இருந்தேன், நாங்கள் வந்து இருந்தோம், நீ வந்து இருந்தாய். இந்த ஹேடு இருக்கிறது, இருந்ததுன்னு மீனிங். ஹேவ் வந்து இருக்கிறதுன்னு மீனிங். வில் ஹேவ் வந்து இருப்பதுங்கிற மீனிங். Now the last set of இது நீங்க பாக்குறோம். இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரே ஒரு லெட்டர் மட்டும் மாறும். இங்க பாத்தீங்களா? கண்டினியூஸ் பாத்தீங்களா? நேத்தி இது மட்டும் குயிக்கா ஒரு வாட்டி பார்த்துருவோம். இப்ப நான் வந்து கொண்டிருப்பேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன், வந்து கொண்டிருக்கிறேன். கொண்டி சின்ன கொண்டது, கொண்டிருக்கிறேன். இங்க பாருங்க, நான் வந்து கொண்டே இருக்கிறேன். ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கேன். have been. அவ்வளவுதான். இந்த have been இப்ப பாருங்க, இது கரெக்டா கொண்டு வாங்க பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் கமிங். இப்பதான் இந்த ஹாவ் பீன்லாம் உள்ள வருது. கமிங்லாம் வந்து பாருங்க, வந்து கொண்டு. நமக்கு தெரியும் முற்றுப்பெறாத வினை V4. வந்து கொண்டு பாருங்க, வந்து 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 கொண்டு, வந்து கொண்டுங்கிறத கொண்டே. இந்த பீன் வந்து இழுக்குது. இப்ப பாருங்க, இது வந்து கொண்டு கம்மிங். பீன் கம்மிங் வந்து கொண்டே இருக்கிறேன். ஹாவ் வந்து கொண்டே இருக்கிறேன். பாருங்க, அது ஒரே வார்த்தை. ஹாவ்ங்கிறது வச்சிருக்கேன், பெற்றிருக்கிறேன், இருக்கிறேன். எந்த மீனிங்ல வேணாலும் வரும். கிராமர் வேணா வர்றப்ப இருக்கிறேன் மீனிங் வரும். மெயின் வேர்பா வர்றப்ப பெற்றிருக்கிறேன்னு வரும். அதை அடுத்த கிளாஸ்ல திருப்பி பார்ப்போம். ஆங்கிலத்துக்கே உரித்தான ஒரே வார்த்தை சப்போர்ட்டிங் வேர்பாவும் இருக்கும். சில சென்டென்ஸ்ல அதே வார்த்தை மெயின் வேர்பாவும் இருக்கும். ஸோ அது வார்த்தை குறைச்சலா இருக்கிறதுனால நான் திருப்பி திருப்பி சொல்றதுனால திருப்பி அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல இது கிராமர் வார்த்தை தான் ஹேவ். ஐ ஹாவ் அ பென். நான் ஒரு பேனா வச்சிருக்கேன் அப்படிங்கிறப்ப ஹேவ் மெயின் வேர்ப் ஆயிடுது. ஐ ஹாவ் பீன் கம்மிங்ல வந்து நான் வந்து கொண்டே இருப்பேன். அந்த இருக்கிறது, நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அந்த இருக்கிறேன் தான் ஹேவா மாறுது.
இதே will have போட்டிங்கன்னா நான் வந்து கொண்டே இருப்பேன்னு மாறும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கணும். இங்கே உள்ள have எல்லாமே சப்போர்ட்டிங் verb தான். லுக் அட் திஸ். I have been coming. We have been coming. You have been coming. You have been coming. சத்யமூர்த்தி சார் he sheetக்கு என்ன வரும்? has been has been. இந்த has beenங்கிறது கிராமர் வேர்ட்ஸ். அந்த கம்மிங்கிறது முற்று பெறாத வினை V4 நமக்கு நல்லா தெரியும். ஸோ நான் வந்து கொண்டே இருக்கிறேன், நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம், நீ வந்து கொண்டே இருக்கிறாய், நீங்கள் வந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஹீ ஷீட் அவன் அவனது. அடுத்தது அவர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஸோ ஐ வி யூ யூ இந்த இடத்துல ஹேஸ் போட்டுருங்க. முக்கியமான மாற்றம் ஹீ ஷீட்டு ஹேஸா மாறும் நமக்கு தெரியும். நாவ் தே வந்து இதா மாறும். ஸோ இங்கே சப்ஜெக்டில் மாற்றிடுறீங்களா? கட்டாயமாக மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ரிவைஸ் பண்ணதான் சரியா இருக்கும். ஐ. ஸோ இது இந்த இடத்துல வந்து நீங்கள் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, யூ. ஸோ இந்த நீங்கள், நீ, நீங்கள்ங்கிறது ஒரே இதுதான். எகைன் இந்த ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தடுத்த கிளாஸ் இப்போ சார் சொன்ன மாதிரி இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எடுக்கிறப்ப பக்காவாக இருக்கும். இப்போ சொல்ல இது நம்பர்லாம் போட போகிறேன், நம்பரிங் பண்ணி இது இங்கிலீஷ் கிளாஸாக மேக்ஸ் கிளாஸாக மாற்றிடலாம். ஏன் மாற்றணுன்னாக்கா அப்போ தான் தப்பு பண்ண மாட்டோம். மேக்ஸை பொறுத்தவரையிலும் சரியான ஆன்சர், தப்பான ஆன்சர், அவ்வளோதான். இங்கிலீஷ்லேயும் கிராமர் அப்படி தான். எய்தர் தப்பு பண்ணுவீங்க இல்லை தப்பு பண்ணாமல் பேசுவீங்க. தப்பும் பெரிய தப்பாக இருக்கும், இல்லைனாக்கா தப்பு இல்லாமல் இருக்கும். ஆல்ரைட், வெரி குட். இது அப்படியே கொண்டு வந்துடலாம், ரொம்ப ஈஸி. ஐ ஹவ் பீன் கம்மிங். நான் வந்து வந்து கொண்டே இருக்கிறேன். நாங்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த டேன்னு இருக்கிறது தான் பீனு, இருக்கிறது வந்து ஹேவு, கம்மிங் வந்து வந்து கொண்டு. அது அப்படியே உடைச்சிட்டோம் பாருங்க. 2 சப்போர்ட்டிங் வேர்பு, ஒரு மெயின் வேர்பு, அப்புறம் சப்ஜெக்ட் இருக்கு. ஆல்ரைட், இப்போ ரொம்ப ஈஸியாக சொல்லுங்க. சத்யமூர்த்தி சார் வந்து கொண்டே இருந்தேன்னு எப்படி சொல்லுவீங்க? I had been coming. I had been. வெரி குட். இப்ப எனக்கு சொல்லுங்க, வந்து கொண்டே இருப்பேன் எப்படி சொல்லுவீங்க? I will be coming. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஐ வில்ல இறக்கிடுறேன். I will have been. Will have been. வெரி குட். இந்த வில்லு போட்டுட்டு நீங்க பிரசன்ட் என்ன போட்டீங்களோ அப்படியே போட வேண்டியதுதான். வில்லு மட்டும் ஆட் ஆகும். அது புரியுது இல்லைங்களா? வில்லு Yes, sir. மட்டும் ஆட் ஆகும், அவ்வளவுதான். இப்ப பாருங்க, ஐ ஹவ் பீன் கமிங், ஐ ஹவ் பீன் கமிங், ஒரு வில்லு மட்டும் ஆட் ஆகும், அவ்வளவுதான். இதுல பாஸ்டுக்கும் ஃபியூச்சருக்கும் என்ன ஈஸியான ஒரு விஷயம்னா, சப்போர்ட்டிங் மெயின் வேர்பு ரெண்டுமே மாறாது. ரெண்டுமே மாறாது. நீங்க ப்ரெசென்ட்ல தான் ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கணும். ஏன்னா ப்ரெசென்ட்டை கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாஸ்ட் ஃபியூச்சர் ஈஸியாக கரெக்ட் பண்ணிடும். ப்ரெசென்ட்ல தான் சேஞ்ச் இருக்கு, இங்கே சேஞ்சே இல்லை பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. ஸோ இதை வந்து ஒரு 1 மினிட் டைம் எடுத்துக்கிட்டு அப்படியே மாற்றி விட்டுருவோம். ஐ, வி. தமிழக மேம், உங்களுக்கு டவுட் இல்லை, கரெக்டாக வந்துருச்சு இல்லை? கரெக்டா இருக்கு. சப்ஜெக்ட் சரிங்க. நீங்கள் ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை யாரையுமே அடிச்சுக்க முடியாது. நம்ம ரிவைஸ் பண்ணாமல் விடுறதுல தான் அவ்வளோ கஷ்டம் வர்றது, எல்லா கஷ்டமும். இவ்வளோ தூரம் வந்து கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறீங்க, இதுக்காக ஒரு வாரத்துக்கு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே வேலையே இல்லை. ஹோம்ஒர்க்கு இந்த 1/2 hour 45 minutes, மேக்ஸிமம் 1 hour. அந்த 1 hour ஏதோ ஒரு டயத்தில் இன்னொரு கிளாஸ் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சி நீங்கள் பண்ணிடுங்க. இந்த 1 hourல எவ்வளோ கவர் பண்ணுறோம் பாருங்க. ஏன்னா அந்த டயங்கிறது அவ்வளோ முக்கியம். நம்மளை ஆள போகிறது டயம்தான். அந்த டயத்தில் இந்த 1 hour குவாலிட்டியாக பண்ணிடலாம், அவ்வளோதான். லுக் அட் தட். சேம் திங் ஐ ஹவ் டு டூ இட் ஹியர். இட் இஸ் கோயிங் டு டேக் அடிஷ்னல் 1 minute, அவ்வளோதான். இதை ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நீங்கள் ப்ளே பண்ணி ஸ்கிரிப்ட்லி எழுதி அதை படித்ததை நீங்களே கேட்டு எனக்கு அனுப்பணும்.
LSRW அந்த 4ம் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சுது. லிசன் பண்ணணும், ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும். எஸ் யூ. இப்ப 2 நாள் டைம் இருக்கு. எத்தனை பேர் ஹோம்ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புறீங்கன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த கிளாஸ்ல வந்து நம்ம ஜஸ்ட் கைட் பண்றோம், அவ்வளவுதான். உண்மையான ப்ராசஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு இருக்கு. அது அப்புறம் இன்னொரு விஷயம் இல்லை, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, யாராவது ஒருத்தவங்க பேச இங்கிலீஷ்ல பேச கிடைச்சிட்டா அப்படியே அப்ளை பண்ணலாம் நீங்க. அது இப்ப பாருங்க, நான் வந்து கொண்டே இருப்பேன். அது எப்படி பிரிச்சிருக்கோம் பாருங்க. தமிழுக்கும் ஆங்கிலமும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. பேக்ல இருந்து ஒர்க் பண்ணணும், ஃப்ரண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணணும். அங்க வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் தமிழ்ல வந்து எல்லாத்துக்கும் டிஸ்டிங்க்ட் வேர்ட் இருக்கு, இங்கிலீஷ்ல வந்து அப்படி இல்லை. இது எல்லாத்தையும் நெகோஷியேட் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டோம்னா ஈஸி, ரைட்? ஸோ ஒரு 2 மினிட்ஸ், லாஸ்ட் 2 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்குவோம். யாராவது ஒருத்தவங்க வாலண்டியர் வந்தா போதும். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, அந்த 12 மட்டும் சொல்லணும். எப்படி சொல்லணுங்கிறத சொல்லிடுறேன். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. 1 2 என்னோட கிளாஸ் முன்னாடி அட்டன் பண்ணுங்க, ஓரளவு சொல்லிடலாம். நீங்க வந்து ஒரு 2 கிளாஸ் கழிச்சு சொல்லிடுவீங்க, அவ்வளவுதான். நான் 4 5 6 7 8 9 10 11. ஸோ வெள்ளிக்கிழமை கிளாஸ் இதை வேற வகையில பார்க்க போறோம். இதே தான். 1 இப்போ பார்க்கலாம். ஐ கம். விவேக், ஐ கம் 1. நம்பர் 5 என்னவா இருக்குது? I came. நம்பர் 9. I will come. அவ்வளவுதான். நீங்க இப்படி கொண்டு வரலாம். 159 சொன்னாரு. இப்ப இப்படியே திருப்பி சொல்ல போறாரு. 1 என்னங்க? I come. I am coming. I have come. I have been coming. I came. இது போதும். இன்னொரு வாட்டி. I was coming. ஒரு நிமிஷம் விவேக், இன்னொரு வாட்டி. நம்பர் 1 இன்னொரு வாட்டி. I come. நம்பர் 2. I am coming. I am coming. நம்பர் 3. I have come. நம்பர் 4. I have been coming. நம்பர் 5. I came. சூப்பர். நம்பர் 6. I was coming. எக்ஸலன்ட். நம்பர் 7. I had come. சூப்பர். நம்பர் 8. I had been coming. நம்பர் 9. I will come. சூப்பர். நம்பர் 10. I will be coming. எக்ஸலன்ட். நம்பர் 11. I will have come. அவுட்ஸ்டாண்டிங். நம்பர் 12. I will have been coming. ஃபேண்டாஸ்டிக். ஒரு கைத்தறல் கொடுத்துருங்க அவருக்கு. வெரி நைஸ். சூப்பர். நீங்க இந்த மாதிரி இதை ஒர்க் அவுட் பண்ணாலே போதும். இதுல இருந்து ஒரு வாக்கியம் தான் எடுக்க போறீங்க. ஐ கம், ஐ எம் கமிங், ஐ கம், ஐ ஹவ் பீன் கமிங். ஐ கேம், ஐ வாஸ் கமிங், ஐ கம், ஐ ஹவ் பீன் கமிங். ஐ வில் கம், ஐ வில் பி கமிங், ஐ வில் கம், ஐ ஹவ் பீன் கமிங். ஸோ இப்படி நம்ம போடலாம். இது ப்ரெசன்ட் எல்லாமே. இது பாஸ்ட், இது வந்து ஃபியூச்சரு. இல்லைன்னா இப்படி வந்து சொல்லலாம். ஆனால் நம்பரிங் வந்து மாற்றக்கூடாது. ஐ கம், ஐ கேம், ஐ வில் கம். அதே அருமையாக அவர் சொன்னார். ஐ எம் கமிங், ஐ வாஸ் கமிங், ஐ வில் பி கமிங். ஐ ஹவ் கம், ஐ ஹேட் கம், ஐ வில் ஹவ் கம். ஐ ஹவ் பீன் கமிங், ஐ ஹேட் பீன் கமிங், ஐ வில் ஹவ் பீன் கமிங். ரைட்? இது ரெக்கார்டிங்கில் இருக்குது. நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் அந்த ஏரியா வந்து போட்டு பார்த்துட்டு அதை அப்படியே எழுதணும். இந்த 12 வாக்கியத்தையும் எழுதணும். நான் அதை 5 செகண்டில் சொல்லிட்டேன் பாருங்க. அது ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம். அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஆனால் ப்ரொவைடட் யூ ஹேவ் டு ரிவைஸ் இட். ரைட்? ஸோ நம்ம வெள்ளிக்கிழமை இதை வேற மாதிரி ரிவைஸ் பண்ண போகிறோம். வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கிளாஸை மிஸ் பண்ணிட வேண்டாம். ரைட்? ஹோம்ஒர்க் பண்ணலேன்ட்டு வராமலாம் இருந்துடாதீங்க. எல்லாருக்கும் எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் இப்போலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே 3/4 மணி நேரம் இல்லை 1 hour மட்டும் நீங்கள் டைம் ஒதுக்கி ஸ்கிரிப்ட் எழுத முடியுதான்னு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ஸ்கிரிப்ட் எழுதலாம். ஏன்னா எல்லாமே இதில் இருக்குது. எல்லாமே இந்த ஆடியோ வீடியோவில் எல்லாமே இருக்குது. இந்த 1 2 3 4 இந்த நம்பரிங்கை மாற்றக்கூடாது. இது என்ன கணக்குன்னு சொல்கிறேன் நான். இதில் தான் சார் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த நம்பரை டெவலப் பண்ணுவோம், எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இந்த நம்பரோட நீட்சியாக நிறைய விஷயம் வரப்போகுது. டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், கண்டிஷனல்ஸு, மாடல்ஸு எல்லாமே இந்த நம்பரிங்கில் தான் வருது. மேக்ஸாக மாற்றிருப்போம். மேக்ஸாக மாற்றுறப்ப நம்ம நினைச்சாலும் தப்பு பண்ண முடியாது.
1 + 1 2. அதுதான் நம்ம அடுத்த 2-3 கிளாஸ்க்கு பண்ண போறோம். யாரும் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கிளாஸை மிஸ் பண்ண வேணாம். ஸோ நான் இப்போ இந்த வீடியோ அனுப்புறேன். விரைவில் சந்திப்போம். வெள்ளிக்கிழமை இந்த ஹோம்ஒர்க் எப்படி சார் செய்யணும்? ரொம்ப சிம்பிள். எல்லாரும் கவனிங்க. அருமையான ஒரு கொஸ்டின் கேட்டாரு. இதுல வந்து நான் இப்படி பிரிச்சிருப்பேன். சிம்பிள் அப்படின்னு ஒன்று வந்திருக்கும். லுக் அட் தட் சிம்பிள்னு வந்திருக்கும். இதுல வந்து அந்த ஹோம்ஒர்க்கில் நம்ம பண்ண மாதிரி போன ஹோம்ஒர்க்கில் பண்ண மாதிரி இது தமிழ் இங்கிலீஷ் பண்ணியிருப்பீங்க. ஐ கம், வி கம், யூ கம், யூ கம், யூ கம்னு. இந்த ஆங்கிலத்தில் அதை படித்து காட்டணும். ஐ கம், வி கம், யூ கம், யூ கம், ஹி கம், சி கம்ஸ், இட் கம்ஸ், தே கம். I came, we came, you came, he came, she came, it came, they came. I will come, we will come, you will come, you will come, you will come, she will come, it will come, they will come. அதே மாதிரி நம்பர் 2 அப்படியே கரெக்டாக டேப் பை டேபாக போயிருப்பேன். உங்கள் வீடியோவில் இது எல்லாம் இருக்கும். ஐ ஆம் கம்மிங், வி ஆர் கம்மிங், யூ ஆர் கம்மிங். இது அப்படியே வாய் விட்டு படித்து காட்டணும். படிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருக்கணும். நீங்கள் எழுதி தமிழ் தேவையில்லையா சார்? இங்கிலீஷ் மட்டும் போதும்? இங்கிலீஷ் மட்டும் போதும். இங்கிலீஷ் மட்டும் போதும். Okay. தமிழ் வந்து நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல தான் பண்ண போறோம். எனக்கு அதுல நிறைய ஒர்க் இருக்கு. அது வந்து வேண்டியில்லை. இங்கிலீஷ் மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா தமிழ் அடுத்தடுத்த கிளாஸ்ல பண்ணிக்கலாம். பர்ஃபெக்ட் வந்து அப்படியே படிக்கணும். இங்கிலீஷ் ஐ கம், யூ கம், யூ கம், யூ கம், ஹியர் கம், ஹியர். நீங்க எழுதணும். எழுதுனதை படிக்கணும். நீங்க அந்த படிக்கிறப்பே நீங்க கேட்டுருவீங்க. அதுக்கப்புறம் எனக்கு அனுப்பி விடணும். ஸோ பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இந்த ஒரு வெர்புக்கு மட்டும் சார், கம்முக்கு மட்டும் எல்லாமே? கம்முக்கு மட்டும்தாங்க. கம்முக்கு மட்டும்தான். அதுவே உங்களுக்கு 1 hour ஆயிடும். 3/4 மணி நேரத்துக்கு மேல ஆயிடும். அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணணும். நீங்க கடைசியா இதை நான் எப்படி முடிச்சனோ 1 2 3 4 5 எப்படி விவேக் சொன்னாரோ அப்படி ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி சொல்லி அனுப்பணும். அந்த ஸ்கிரிப்டும் இருக்கணும். ஓகே சார். அதுல என்ன இருக்கணும்? ஐ கம், ஐ எம் கமிங், ஐ எம் கம், ஐ ஹவ் பீன் கமிங். ஐ கேம், ஐ வாஸ் கமிங், ஐ கம், ஐ ஹவ் பீன் கமிங். ஐ வில் கம், ஐ வில் பி கமிங், ஐ வில் கம், ஐ ஹவ் பீன் கமிங். இது இருக்கணும். ஸோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொடுக்குற ஹோம்ஒர்க்ல இதோட எக்ஸ்டெண்டட் இருக்கும். இது பண்ணா போதும். தமிழர் மேம் இது புரியுது இல்லைங்களா? அது ஃபுல்லா ஹோம்ஒர்க் என்னன்னு கேட்டது. புரியுதுங்க சார். சூப்பரா இருக்கு சார் நீங்க கிளாஸ். சூப்பர், வெரி நைஸ், வெரி சோ ஹாப்பி டு ஹியர். இந்த ஆரம்பத்திலே கொஞ்சம் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிடுங்க. பண்ணிட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். ரொம்ப அருமையா பண்ணிடலாம். ஸோ ரொம்ப ஆங்கிலம் நல்லா இருக்கு சார். ரொம்ப அப்படிங்கிற நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க சார். இதுதான் சார் ரொம்ப இங்கிலீஷ்ல ரொம்ப கஷ்டமான போர்ஷன் மாதிரி எனக்கு தெரியுது சார். எஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப அடிப்படை கஷ்டம். ஃபவுண்டேஷன் இதுதான். இதுக்கப்புறம் நீங்க பில்ட் பண்ணலாம். இதுக்கப்புறம் கண்டிஷனல் மாடல்ஸ், டைரக்ட், இன்டைரக்ட் எல்லா கிராமரும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. நம்ம விவேக் சொன்ன மாதிரி இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கத்துக்கணுங்கிறது ஒண்ணு. உடனே அப்ளை பண்ணணும். உங்களோட ஒர்க் பிளேஸ்ல ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும். இன்னொன்று நீங்க எங்கேயாவது யாராவது பேசுறத கேட்குறப்ப கூர்மையாக கவனிக்கணும். நியூஸ் ஐட்டமா இருக்கலாம், டிவி ஷோவா இருக்கலாம். இங்கிலீஷ்ல பேசுறப்ப கூர்மையாக கவனிச்சா எல்லாமே இதை பேஸ் பண்ணி வர்றது நல்லா தெரியும். அது பார்க்கலாம். ஒவ்வொரு கிளாஸ்லையும் நான் சொல்லிட்டே இருப்பேன். பார்த்துக்கலாம். நாளை வெள்ளிக்கிழமை சந்திப்போம். தேங்க்யூ சார். குட் நைட். குட் தேங்க்யூ நைட். சார். தேங்க்யூ. குட் நைட் சார். தேங்க்யூ. Good night, sir. Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிவன்.